தானம் அறக்கட்டளை சார்பில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த பெண்கள் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம், மதுவை ஒழிப்போம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவுரித்திடலிலிருந்து வாக்கத்தான் என்ற விழிப்புணர்வு பேரணியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம், மதுவை ஒழிப்போம், வறுமையை விரட்டியடிப்போம் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியபடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், கடைத்தெரு, பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து பேரணியாக வந்தடைந்தனர். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் ரவி, கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மீன்வளத்துறை கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள், கிராமப்புற பெண்கள், காளான் வளர்ப்பு, கால்நடைகள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, காய்கறி தோட்டம் அமைப்பது, சுயதொழில் செய்து எவ்வாறு பொருள் ஈட்டுவது என்பது குறித்து சுயதொழில் தொடங்குவது குறித்த பயிற்சிகளை அளித்தனர்.